மோடியின் சிக்னல் கோவை முதல் திருச்சி வரை சரி கச்சிதமாக நடத்திய பாஜக. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வேலைகளை மையப்படுத்தி பாஜகவின் அனைத்து அணிகள் மற்றும் பிரிவுகள் பெரிய அளவில் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த மாதம் கோயம்புத்தூரில் தொழில்முறை இணைப்பு நிகழ்ச்சி நடந்தது. பாஜகவின் தேசிய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருந்த நிதின் நபீன் முதன்முறையாக தமிழ்நாட்டிற்கு வந்து பங்கேற்ற நிகழ்வுதான் அது. இந்த ஒரு பிரம்மாண்ட நிகழ்வுக்கு மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பங்கேற்றார். இது ஒரு பெரிய நிகழ்வாக கோவையில் நடந்தது. அதே போன்று திருச்சியில் கடந்த சனிக்கிழமை தமிழ்நாடு டயலாக்ஸ் தமிழக பாஜகவின் தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு ஒருங்கிணைந்து ப்ரொஃபஷனல் கனெக்ட் என்ற தலைப்பில் பாரத தேசத்தின் அடுத்த தசாப்தம் நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியானது. கடந்த வாரம் அமித்ஷா தமிழகம் வந்த நிலையில் இந்த நிகழ்வில் பங்கேற்பார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலுக்கு அமித்ஷா சென்றிருப்பதால் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. இதனால் தொழில் வல்லுநர்கள் பிரிவின் மாநில தலைவர் சி சுந்தர்ராமன் தலைமை வகித்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார். தொழில் முனைவோருக்கு இந்த கருத்தரங்கம் பெரும் உற்சாகத்தை கொடுத்துள்ளது. இந்த நிகழ்வு சிறப்பான முறையில் நடந்து முடிந்தது. தமிழக பாஜகவில் பல அணிகள் இருந்தும் கடந்த 2 மாதத்தில் முக்கியமான நிகழ்வை தொழில் வல்லுநர் பிரிவு நடத்தி கவனம் பெற்றுள்ளது. விக்ஷித் பாரத் என்ற பெரிய தொலைநோக்கு பார்வையுடன் இணைந்து விக்ஷித் தமிழ்நாடு கட்டியெழுப்புவதற்கு தீவிரமாக பங்களிக்க வேண்டும் என்பதே குறிக்கோளாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் ஒவ்வொரு பிரிவும் துரிதமாக வேலை செய்து வரும் நிலையில் பொருளாதார வல்லுநர்கள் பிரிவுகளும் எந்தவொரு சிக்கலும் இல்லாமல் மிக பெரிய ஒரு நிகழ்வை நடத்தி கவனம் பெற்றது மட்டுமல்லாமல் பாஜகவின் அனைத்து பிரிவுகளுக்கும் உத்வேகம் அளித்துள்ளனர் என்றே பார்க்கப்படுகிறது. இது மாதிரியான பிரம்மாண்டமான ஈவென்ட் ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 லாஸ்ட் மந்த் கோயம்புத்தூர்ல ஜான் 10th ஒரு 1500 பேர் வந்தாங்க. எங்களுடைய நேஷனல் பிரசிடென்ட் நிதின் நபீன் அவர்கள் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி he blessed us all of us. அதுல தமிழ்நாட்டுல நேஷனல் பிரசிடென்ட் நிதின் அவர்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஈவென்ட். இது மாதிரி இது கண்டினியூஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் செல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆடிட்டர்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து நம்மளுடைய சித்தாந்தத்தை கொண்டு வந்து அவர்களை சேர்ப்பதுதான் இந்த ப்ரொஃபஷனல் செல்லுடைய விஷன். நாம் அதற்குரிய KT ராகவன் சாருக்கு ப்ராமிஸ் கொடுத்திருக்கோம். நம்ம செல்ல இருந்து we will continuously work and ensure 1 lakh professionals we bring in next 3 years. Maybe we have achieved 10% of that, sir. We will ensure we will continuously work towards that. இந்த ப்ரொஃபஷனல் செல்லோடைய ஆக்டிவிட்டீஸ் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த ப்ரொஃபஷனல் செல் ஃபார்ம் பண்ண உடனே செப்டம்பர் 22 உங்களுக்கு அனைவருக்கும் நினைவு இருக்கும் நினைக்கிறேன். நவராத்திரி பரிசாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நம்ம பாரத தேசத்துக்கு GST ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. மத்திய நிதி அமைச்சர் கையில நம்ம இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த உடனே from the professional cell நம்ம ஒரு புக் கொண்டு வந்தோம். GST 2.0 ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கூட இந்த புக்ஸ் இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கோம். 30,000 காப்பி தமிழ்நாடு முழுவதும் all the traders and business people க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், both in English and Tamil. அதே மாதிரி அந்த GST 2.0 ரிஃபார்ம்ஸ் அனைத்து ட்ரேடர்ஸ் பிசினஸ் பீப்புளுக்கு கூட we should take it அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ்ல நிறைய மினி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மேக்ரோ ப்ரோக்ராம்ஸ் அது மாதிரி கண்டினியூஸா உங்க அனைவருக்கும் தெரியும். பிப்ரவரி 1ஆம் தேதி ரெக்கார்ட் பிரேக்கிங் 9th continuous budget presented by the honorable union finance minister.